Assalamu alaikum. Welcome to the second video of SIT examination discussion series. இதில் வந்து 2025 பேட்சுக்குரிய தாவர அமைப்பும் தொழிலும் என்ற தொகுதியிலிருந்து வினவப்பட்ட ஆகஸ்ட் மாதத்துக்குரிய 2வது பரீட்சைக்குரிய வினாத்தாள் டிஸ்கஷன்ஸ் இப்போ நடக்க போகுது. கேள்விகளை போவோம். முதலாவது கேள்வியை பாருங்கள். தாவரம் ஒன்றின் முதலான கட்டமைப்புகள் பற்றிய பின்வரும் கூற்றுக்களுள் சரியானதை தெரிவு செய்க. மேற்பட்ட உயிரற்ற கலங்களால் ஆக்கப்பட்டவை. இதுக்கு வந்து நாங்கள் முதலாவது இந்த தாவர தண்டின்ற இருவித்திலை தாவர தண்டின்ற தண்டு வேர் இந்த ரெண்டுலேயுமே நாங்கள் முதலான கட்டமைப்புகளை கொஞ்சம் பார்த்துட்டோம்னு சொன்னால் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். முதலாவது பாருங்கள், ஆல்ரெடி முதல் சொன்ன மாதிரி இப்போ ஆக வெளிப்புறமாக எங்களுக்கு வந்து மேற்றோல் காணப்படும். ஆக வெளிப்புறமாக எங்களுக்கு வந்து மேற்றோல் காணப்படும். அதுக்கு பிறகு என்ன, எங்களுக்கு வந்து கலநிலையங்கள் காணப்படும். கலநிலையம் காணப்படும். இந்த மேற்றோலுக்கும் கலநிலையத்துக்கும் இடையில் காணப்படுற அனைத்து இலையங்களும் நாங்கள் என்ன சொல்லுவோம், அடிப்படை இலையம். அடிப்படை இலையம் என்று சொல்லுவோம். இதில் வந்து புடைக்கல விலையம் வரலாம், ஒட்டுக்கல விலையம் வரலாம், அங்கால வல்லுறுக்கல விலையம் வரலாம். சரியா? இருவித்திலை தாவர தண்டுக்கு. சரியா? அடுத்த விஷயம், மேற்றோலுக்கு கீழே என்ன இருக்குமென்னு சொன்னால் சில தாவரங்களில், இந்த மேற்றோலுக்கு கீழேன்னு சொன்னால் சில தாவரங்களில் அடுத்தது வந்து சில தாவரங்களில் மேற்றோலுக்கு கீழே வந்து வல்லுறுக்கல விலையம் காணப்படும். வல்லுறுக்கல விலையம் இல்லை, ஒட்டுக்கல விலையம் காணப்படும். அது என்னென்னு சொன்னால், இப்போ அந்த தாவரங்களோட தண்டில் உறுதியை பேண்டதுக்காக காணப்படும். நாங்கள் முதல் இதில் பார்த்த மாதிரி பார்த்தோம், பாகல், அந்த புடோல், அந்த மெல்லிய தண்டி இருக்கிற தாவரங்களில் எங்களுக்கு வந்து ஒட்டுக்கல விலையம் காணப்பட போகுது. அதுக்கு பிறகு பார்க்குற விஷயம் என்னென்னு சொன்னால், அதுக்கு பிறகு நாங்கள் மேற்பட்டை காணப்படும். மேற்பட்டை என்ன, இது வந்து புடைக்கல விலைய கலங்களால் ஆக்கப்பட்டது. இதில் வந்து எங்களுக்கு புடைக்கல விலைய கலங்கன்றதால் எங்களுக்கு வந்து உணவு சேமிப்பு நடக்கும். சரிதானே? தாவரங்களுக்கு தேவையான உணவுகள், மற்ற விஷயங்கள் சேமிப்பு நடக்க போது இந்த புடைக்கல விலையத்தில். அதுக்கு பிறகு நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் கலநிலையங்களுக்குள்ளே வரப்போகிறோம். கலநிலையங்களில் பார்த்தோம்னா கால் உரியம் இருக்கும், கால் வந்து வெளியில் இருக்கும், அங்கால கால் வந்து வெளியில் இருக்கும், உரியம் வந்து உள்ளுக்குள்ளே இருக்கும். இதில் ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு பாயிண்ட் ஒன்று இருக்குது, தொப்பி மாதிரி ஒரு கட்டமைப்பு ஒன்று காணப்படுது இந்த கலநிலையங்களுக்கு மேலே. இதில் பார்த்தா விளங்கும். இது வந்து வல்லுறுக்கல விலையத்தால் ஆக்கப்பட்டிருக்கு. சரிதானே? இது வந்து வல்லுறுக்கல விலையத்தால் ஆக்கப்பட்டிருக்கு. இது வந்து உறுதியை பேண்டத்துக்காக காணப்படுற விஷயம். உங்களால் ஆக்கப்பட்ட உறுதிக்காக காணப்படுற ஒரு கட்டமைப்பு. சரியா? அதுக்கு உள்ளுக்குள்ளே காணப்படுறது வந்து மைய விலையம். மைய விலையம் வந்து என்ன, இதுவும் ஒரு புடைக்கல விலைய கலங்களால் ஆக்கப்பட்டது. புடைக்கல விலைய கலங்களால் ஆக்கப்பட்டது. அதே மாதிரி எங்களுக்கு வந்து உணவு சேமிப்பு, அங்கால சேமிப்பு, அடுத்தடுத்த புடைக்கல விலைய கலங்களுக்குரிய தொழில்களை வந்து இந்த மைய விலையமும் மேற்பட்டையும் செய்யும். இதுதான் வந்து எங்களுக்கு வந்து இருவித்திலை தாவர தண்டின்ற முதலான கட்டமைப்பு. இருவித்திலை தாவர வேரை நாங்கள் எடுத்தோம்னு சொன்னால் இதே கட்டமைப்பு அப்படியே வரும். இதை விட எக்ஸ்ட்ராவாக எங்களுக்கு வந்து மேற்றோலில் சிரத்தலடைந்த களங்கள் காணப்படும். அது வந்து வேர்மயிர்களாக காணப்படும். இந்த வேர்மயிர்கள் தாவரத்தில் மண்ணில் இருந்து நீர் கனியுப்புக்களை அகத்துறிஞ்சும். நீர் கனியுப்புக்களை அகத்துறிஞ்சும். மிச்சது அதே மேற்பட்டை, அதே விஷயங்கள். அதை விட மேலதிகமாக எங்களுக்கு வந்து அகத்தோல் காணப்படும். அகத்தோலுக்கு உள்ளுக்குள்ளே பரிவட்ட உரை காணப்படும். பரிவட்ட உரைக்கு உள்ளுக்குள்ளே தான் எங்களுக்கு கால் இல்லைன்னா உரியம் காணப்படும். சரிதானே?
இப்போ எங்களுக்கு பரிவட்ட உரையிட தொழில் என்னன்னு சொன்னால் இது வந்து புடைக்கல விளையக்கலங்கள், அகத்தோலும் புடைக்கல விளையக்கலம், பரிவட்ட உரையும் புடைக்கல விளையக்கலம், மேற்பட்டையும் புடைக்கல விளையக்கலம். பரிவட்ட உரை வந்து எங்களுக்கு வந்து துணை வளர்ச்சியின் போது எங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ண போகுது. துணை வளர்ச்சியில் எங்களுக்கு ஹெல்ப் பண்ண போது இந்த பரிவட்ட உரை. சரியா? இதுதான் எங்களுக்கு இருவித்திலை தாவர தண்டு, இருவித்திலை தாவர வேரில் தெரிஞ்சிருக்க வேண்டிய பேசிக்கான விஷயம். இப்போ நாங்கள் கேள்விகளை போவோம். அடுத்தது வந்து இந்த அகத்தோல், இந்த இருவித்திலை தாவர வேரில் பரிவட்ட உரை வந்து மேற்பட்டை வந்து எங்களுக்கு என்ன தலாகப்பட்டிருக்கும்? புடைக்கல விளையக்கலங்கள். அங்கால அகத்தோலில் இருக்கிற சிறப்பான ஒரு இயல்புன்னு இருக்கு என்னென்னா, அகத்தோல் கலங்களை நாங்கள் எடுத்தோம்னு சொன்னால், இதான் அகத்தோல்னு எடுத்தோம்னா அகத்தோல் கலங்களை எப்படி எடுப்போம்? இந்த அகத்தோல் கலங்களுக்கு இடையில் ஒரு கஸ்பாரியன் பட்டிகை என்ற ஒரு கட்டமைப்பு காணப்படும். சரியா? இது வந்து சுபரின் படிவு. சுபரின் படிவுன்னா என்ன? சுபரின் படிவு வந்து நீர் கனியுப்புக்களை ஊடுபுக விடாதுன்னு சொன்னால், களத்திடைவெளிகளுக்கு ஊடாக இந்த நீர் கனியுப்புக்கள் வந்து உள்ளுக்குள்ளே போகாது. சரியா? அப்போ அதில் இன்னொரு மீனிங் என்ன? அப்போபிளாஸ்ட் பாதை வந்து தடுக்கப்படுது. அப்போபிளாஸ்ட் பாதை என்ன? களத்திடைவெளிகளுக்கு ஊடாக நீர் கனியுப்புக்கள் அசைகிறது தான் அப்போபிளாஸ்ட் பாதை. அந்த பாதை வந்து எங்களுக்கு தடுக்கப்படுது. அதனால் நாங்கள் என்ன சொல்லலாம்னு சொன்னால், அகத்தோல் வந்து மேற்பட்டைக்குரிய அப்போபிளாஸ்டையும் அங்கால வந்து கலநிலையங்களுக்குரிய அப்போபிளாஸ்டையும் ஒன்றிலிருந்து ஒன்று பிரிக்கும் என்று சொல்லலாம். அதோட மீனிங் என்னென்னா, இப்படி மேற்பட்டை கலங்கள் இருக்கும், அந்த மேற்பட்டை கலங்களில் இப்படி எங்களுக்கு வந்து நீர் வந்து பாயும். சரியா? அப்போபிளாஸ்ட் நடக்கும். அதே மாதிரி அகத்தோலுக்கு உள்ளே இருக்கிற கலநிலையங்கள் இருக்க போது கால் உரியம் என்று சொல்லி அவங்களுக்கு களத்திடைவெளிகளுக்கு ஊடாகவும் என்ன செய்ய போது எங்களுக்கு வந்து நீர் கனிப்புகள் போக போகுது. சரிதானே? அப்போ இங்கேயும் எங்களுக்கு அப்போபிளாஸ்ட் நடக்கும், இங்கேயும் வந்து அப்போபிளாஸ்ட் நடக்கும். இந்த அகத்தோலில் வந்து அப்போபிளாஸ்ட் நடக்காது. சரியா? இதால் நாங்கள் என்ன சொல்லுவோம்? இந்த அகத்தோலில் இருக்கிற கஸ்பாரியன் பட்டிகை வந்து கலநிலையங்களுக்குரிய அப்போபிளாஸ்டில் இருந்து மேற்பட்டைக்குரிய அப்போபிளாஸ்ட்டை வந்து வேறுபடுத்தும். அப்போ இதில் பாருங்கள், முதலாவது வந்து மேற்பட்டை உயிரற்ற கலங்களால் ஆக்கப்பட்டவை பில உயிருள்ள கலங்கள். என்னது அந்த உயிருள்ள கலங்கள்? அது வந்து எங்களுக்கு புடைக்கல விளைய கலங்களாக காணப்பட போகுது. சரியா? அப்போ அது வந்து பிழை. ரெண்டாவது பாருங்கள், கஸ்பாரியன் பட்டிகை கலனுக்குரிய அப்போபிளாஸ்ட் பாதையிலிருந்து மேற்பட்டைக்குரிய அப்போபிளாஸ்ட் பாதையினை பிரிக்கின்றது. இது வந்து சரியான ஒரு கூற்று. துணை வளர்ச்சியில் பரிவட்ட உரை பங்கு கொள்வதில்லை பிழை. சரிதானே? அடுத்தது வந்து சில இருவித்திலை தாவர தண்டுகளில் வலிமையை வழங்குவதற்காக மேற்றோலின் சற்று கீழே வல்லுறு கலங்கள் காணப்படாது. எங்களுக்கு என்ன காணப்படும்? எங்களுக்கு காணப்படுறது வந்து ஒட்டுக்கல விளையங்கள். வல்லுறுக்கல விளையங்கள் எங்கே காணப்படும்னு சொன்னால் கலநிலையங்களுக்கு மேலே தான் காணப்படும். சில இருவித்திலை தாவரத்தண்டில் கலன்கட்டின் வெளிப்புறமாக வல்லுறுக்கல விளைய கூட்டங்கள் காணப்படும். இது வந்து சரியா? அப்போ இதுக்கு வந்து ரெண்டாவது அங்கால அஞ்சாவது ரெண்டு ஆன்சரும் வரும். அஞ்சாவது வந்து இருவித்திலை தாவர வேறு அடிபட வேண்டியது தண்டின் அடிபட்டது. அதனால் இது வந்து நாங்கள் சரின்னு எடுத்துகிட்டு போவோம். அப்போ எங்களுக்கு சரியானது வந்து ரெண்டாவதும் அஞ்சாவதும். போன்னு சொன்னால் இந்த மேற்றோல் வந்து அப்படியே இல்லாமல் போயிடும். இல்லாமல் போனோடனே உங்களுக்கு இங்கே மிஞ்சுறது என்ன? இந்த தக்கை கலங்கள். சரியா? தக்கை கலங்கள்னு சொன்னால் என்னென்னா சுபரின் ஏற்றப்பட்ட புடைக்கல விளைய கலங்கள் தான் தக்கை கலங்கள். இந்த தக்கை கலங்களும் இந்த சரியா? இந்த தக்கை கலங்களும் இந்த தக்கை மாறலேயும் தக்கை பெரிலேயும் ரெண்டு மூணு தான் இதால் உருவாக்கப்பட்ட துணை மேற்பட்டை. இந்த துணை மேற்பட்டையும் இந்த தக்கை கலத்தையும் நாங்கள் சேர்த்து என்ன சொல்லுவோம் என்று சொன்னால், தக்கை கலம் என்று சொன்னால் புடைக்கல விளையம் கலங்கள், சுபரின் ஏற்றப்பட்ட புடைக்கல விளைய கலங்கள். நாங்கள் சேர்த்து என்ன சொல்லுவோம்? சுற்றுப்பட்டேன்னு சொல்லுவோம். அதாவது வந்து தக்கை கலங்கள் ப்ளஸ் துணை மேற்பட்டை. அடுத்தது வந்து மர உரி என்றால் உங்களுக்கு என்னென்னு தெரியணும். மர உரின்னு சொன்னேன்னா கலன் மாறிலயத்துக்கு வெளியே இருக்கிற துணை வளர்ச்சியால் உருவாக்கப்பட்ட தாவர பகுதிகள் தான் உங்களுக்கு மர உரி என்று நாங்கள் டிஃபைன் பண்ணுவோம்.
இப்போ இதானே கலன்மாரிலேயம் கலன்மாரிலேய வளையம். கலன்மாரிலேய வளையத்துக்கு வெளியில் இருக்கிறாக்கள் யார்? முதலுரியம் இருக்கும். அதே மாதிரி துணையுரியம் இருக்க போகுது. சரியா? இந்த ரெட் கலரில் இருக்கிறது துணையுரியம். அப்போ துணையுரியம் இருக்கும், முதலுரியம் இருக்கும், முதல் மேற்பட்டை இருக்கும் இங்கால பக்கம், துணை தக்கை மாரிலேயம் இருக்கும், துணை மேற்பட்டை இருக்கும். சரியா? அடுத்து என்ன? சாரி, முதலுரியம், துணையுரியம், முதல் மேற்பட்டை, துணை மேற்பட்டை, தக்கை மாரிலேயம், தக்கை களம். சரிதானே? இங்கே பாருங்கள், இது வந்து கலன்மாரிலேய வளையம், இது வந்து முதல் உரியம், இங்கால இருக்கிறது துணை உரியம். சரியா? இங்கால இருக்கிறது துணை உரியம். இந்த ரெட் கலரில் இருக்கிறது வந்து துணை உரியம். துணை உரியம், அங்கால முதல் உரியம். ஆக வெளியே இருக்கிறது முதல் உரியம். அதுக்கு பிறகு உங்களுக்கு என்ன இருக்க போது? முதல் மேற்பட்டை இருக்க போது. அதுக்கு பிறகு துணை மேற்பட்டை இருக்க போது. அதுக்கு பிறகு இந்த தக்கை பெரியலேயம் இருக்க போது. அடுத்தது வந்து உங்களுக்கு தக்கை கலங்கள் இருக்க போகுது. இது எல்லாமே என்னது? கலன்மாரிலேயத்துக்கு வெளியால் இருக்கிற கலங்கள். ஆனால் மர உரின்னு சொன்னேன்டா துணை வளர்ச்சியால் உருவாக்கப்பட்ட கலங்கள் மட்டும்தான் கலன்மாரிலேயத்துக்கு வெளியில் இருக்கிறது. அப்போ யார் யார் வரப்போதோ? உங்களுக்கு வந்து துணை உரியமும் உங்களுக்கு வந்து துணை மேற்பட்டையும் வரப்போகுது. துணை உரியம், துணை மேற்பட்டை, அங்கே வந்து தக்கை களம். இந்த 3 தான் உங்களுக்கு மர உரிக்கு வரப்போகுது. இல்லைண்டா தக்கை களத்தையும் துணை மேற்பட்டையும் சேர்த்து நாங்கள் என்ன செய்யலாம்? சுற்றுப்பட்டைன்னு சொல்லலாம். அப்போ மர உரியண்டக்குள்ளே உங்களுக்கு வந்து துணை உரியம் ப்ளஸ் சுற்றுப்பட்டை என்ற பேரில் சொல்லலாம். இவ்வளோ சரியா? இவ்வளோ தான் நான் உங்களுக்கு தெரிஞ்சிருக்க வேண்டிய விஷயம். அடுத்தது உங்களுக்கு சின்ன ஒரு விஷயம் என்று சொல்கிறேன். இப்போ அடிக்கடி வந்து என்ன செஞ்சுருக்கு? துணை வளர்ச்சி நடந்து கொண்டே இருக்குது. நல்ல வருஷம் போகுது, துணை வளர்ச்சி நடந்து கொண்டே இருந்துச்சுன்னா முதலாவது பாருங்கள், இந்த கலனுக்குரிய துணை வளர்ச்சி இருக்குது தானே, அதில் என்ன செய்ய போகுது? உங்களுக்கு வந்து ஆல்ரெடி என்ன செய்யுது? எங்களுக்கு வந்து முதற்கால் இருந்த இடத்துல வந்து புதுசாக துணைக்கால் உருவாக்கப்பட்டு இந்த முதற்கால் வந்து என்ன செய்யுதுன்னா மையம் நோக்கி தள்ளப்படுது. அதாவது மைய விலையம் நோக்கி தள்ளப்படுது. அப்படி மைய விலையம் நோக்கி அப்படி தள்ளப்படுதுன்னு சொன்னால் என்ன நடக்க போகுது? அப்படி மைய விலையம் நோக்கி அது தள்ளப்படுதுன்னு சொன்னால் மைய விலையத்தோட அளவு வந்து மேலே குறையுது. சரியா? திரும்பி இந்த துணை வளர்ச்சி நடக்கக்குள்ள என்ன செய்யும்? மீண்டும் உங்களுக்கு துணைக்கால் உருவாக்கப்பட்டுச்சுன்னு சொன்னால் என்ன செய்யும்? ஆல்ரெடி இருந்த முதற்கால் நல்லாவே மைய விலையம் நோக்கி தள்ளப்படும். சரியா? அப்படி நல்லாவே மைய விலையம் நோக்கி உங்களுக்கு முதல் கால் வந்து தள்ளப்பட்டு கடைசியில் இப்படி வந்து நின்றும். சரியா? இப்படி வந்து நின்றும். அதுக்கப்புறம் என்ன செஞ்சிடும்? இந்த முதற்கால் வந்து அழிவடைஞ்சிடும். சரியா? அப்போ நல்லாவே துணை வளர்ச்சி நடந்த தாவரத்தில் எங்களுக்கு வந்து முதற்காலை பார்க்கலாம். சரிதானே? இது அவங்களுக்கு தெரிஞ்சிருக்க வேண்டிய விஷயம். இப்போ நாங்கள் கொஷனுக்கு போவோம். இப்போ கேள்வியை பாருங்கள். தண்டொன்றின் உயிருள்ள கலங்கள் யாவும் துணை வளர்ச்சியின் பின் மர உரியில் இருக்கும். இப்போ மர உரின்னு சொன்னால் என்ன? கலன்மாரிலேயத்துக்கு வெளியில் இருக்கிற துணை வளர்ச்சியில் உருவாக்கப்பட்ட தாவர பகுதிகள். யார் யார் வரப்போகிறார்? உங்களுக்கு துணை மேற்பட்டையும் அடுத்தது வந்து துணை உரியமும் வரப்போகுது. அந்த துணை உரியத்தில் உங்களுக்கு துணை மேற்பட்டை என்ன? அது ஒரு புடைக்கல விளைய கலங்கள். சரியா? அது வந்து உயிருள்ள கலங்கள். அப்போ அதுலேயும் உங்களுக்கு என்ன செஞ்சுருக்கு? உயிருள்ள கலங்கள் இருக்குது. அடுத்தது வந்து துணை உரியத்திலேயும் உங்களுக்கு உயிருள்ள கலங்கள் இருக்குது. அப்போ மர உரியில் துணை வளர்ச்சி நடந்தாலும் துணை வளர்ச்சிக்கு பிறகு வந்து உங்களுக்கு உயிருள்ள கலங்கள் காணப்படும். அப்போ முதலாவது வந்து சரியான கூற்று. ரெண்டாவது பாருங்கள், தண்டின் மேற்பரப்பை நோக்கியதை விட மையத்தை நோக்கியதாக கலன்மாரிலேயம் அதிக கலன்களை உற்பத்தியாக்கும். நான் ஆல்ரெடி சொன்னேன். சரிதானே? மேற்பரப்பு இங்கால வெளிநோக்கி போகிறத விட உள்நோக்கித்தான் உங்களுக்கு என்ன அதிகளவு கலங்கள் வந்து உருவாக்கப்படும். அதாவது முதற்கால நோக்கி. அப்போ அதுவும் வந்து சரியானது. மூணாவது பாருங்கள், துணை மேற்பட்டை தக்கை மாரிலேயம் தக்கை என்பன ஒன்று சேர்ந்து தண்டின் சுற்றுப்பட்டையை உருவாக்கும். தண்டின் சுற்றுப்பட்டை என்று சொன்னேன் என்றால் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தக்கை களத்தையும் துணை மேற்பட்டையும், அதாவது சுற்றுப்பட்டை என்னென்னா தக்கை மாரிலேயத்தால் உருவாக்கப்படுற களங்கள் தான் உங்களுக்கு சுற்றுப்பட்டை. அப்போ துணை மேற்பட்டை வரும், தக்கை மாரிலேயம் வரும், அங்கால தக்கை வரும். இந்த மூணும் சேர்ந்து உங்களுக்கு என்ன சுற்றுப்பட்டையை உருவாக்கும். இது வந்து சரிதானே? அதாவது தக்கை மாரிலேயத்தால் உருவாக்கப்படுற களங்கள். அப்போ துணை மேற்பட்டை வரும், தக்கை மாரிலேயம் அதானே நாங்கள் சொல்ல வரோம். அப்போ தக்கை மாரிலேயம் சக துணை மேற்பட்டை மூணும் சேர்ந்து உங்களுக்கு சுற்றுப்பட்டையை உருவாக்கும். அப்போ அது வந்து சரி. அடுத்தது பாருங்கள், நாலாவது
தாவரங்களினால் துணை அனுசர்ப பொருட்களை சேமிப்பதற்கு துணைக்காலின் முதிர்ந்த பகுதி பயன்படுத்தப்படுகின்றது. இப்போ துணைக்காலில் இருக்கிற புடைக்கல விளையக்கலங்கள் இருக்குது. அந்த புடைக்கல விளையக்கலங்கள் என்ன செய்யும், உங்களுக்கு சேமிப்பு வேலையை செய்ய போகுது. சரியா, பொருட்கள் அங்கே சேமிப்பு தானே நாங்கள் பெரும்பாலும் புடைக்கல விளையக்கலங்கள் செய்யும். அதனால் உங்களுக்கு 4வது நாங்கள் சரின்னு கேளு. 5வது பாருங்கள், தண்டின் மையத்தை நோக்கி இருவகையான கலங்களை தக்கை மாறிலையும் உற்பத்தி செய்யும். இது வந்து பிள்ளை எந்த தக்கை மாறிலையும் இப்படி இருக்குன்னு சொன்னால் மேலே ஒரு களம் வரும், கீழே ஒரு களம் வரும். சரியா, கீழே வாரது துணை மேற்பட்டை, மேலே வாரது வந்து அந்த சுபரின் இருக்கிற தக்கை களம். சரிதானே, அப்போ அது வந்து பிள்ளை. அப்போ இதுக்குரிய ஆன்சர் 5வது. இப்போ அடுத்த கேள்விக்கு போவோம். உரிய இலையம் பற்றி தவறானது. இதுக்கு வந்து நாங்கள் உரிய இலையம் பற்றின ஒரு ஐடியா வந்து எடுத்துகிட்டு போவோம். முதலாவது வந்து இப்போ உரிய இலையம் வந்து எப்படி உருவாக்கப்பட்டுச்சுன்னு பார்ப்போம். சரியா, முதலாவது எங்களுக்கு இதுகிட்ட ஒரு களம் ஒன்று இருக்கும். சரிதானே, இதே மாதிரி 2 வகையான களங்கள் இங்கே இருக்க போகுது. சரியா, அதாவது இப்படி 2 களங்கள் பக்கத்தில் இருக்குது. இந்த களங்களில் வந்து என்ன செய்யுதுன்னு சொன்னால் இப்படி வந்து கனெக்ஷன் வருது. சரியா, இந்த கனெக்ஷன் வருது, நான் இதை வந்து அழிக்கிறேன். சரியா, இப்படி வந்து கனெக்ஷன் வருது, இப்படி வந்து கனெக்ஷன் வருது, குட்டி கனெக்ஷன் வருது, இதுகிட்டையும் கனெக்ஷன் வருது. அதே மாதிரி இங்காலையும் உங்களுக்கு என்ன செய்யுது, இதுகிட்டையும் உங்களுக்கு இப்படி ஒரு கனெக்ஷன் வருது. ரெண்டுமே ஒரே களங்கள் தான். சரியா, இப்படி எங்களுக்கு இதுகிட்ட கனெக்ஷன் வருது. இப்போ இந்த காலத்தில் வந்து உங்களுக்கு வந்து இப்படி கரு இருக்குது, அங்கால ரைபோசோம், அங்கால மற்ற இலைமணிகள் மற்ற இதுகள்லாம் இருக்குது. அதே மாதிரி இங்காலையும் எப்படி இருக்குது, இதுவும் ஒரே களம் என்றதால் இதுலேயும் உங்களுக்கு அப்படி தான் இருக்க போகுது. சரியா, கரு, நியூக்ளியஸ், கரு, ரைபோசோம், இலைமணிகள் அப்படியே இங்காலையும் இருக்குது. சரியா, இப்போ இதுதான் என்னென்னு சொன்னால் உரிய இலையம். இப்படி உங்களுக்கு இப்படி நீட்டுக்கு இருக்க போகுது எல்லாமே. சரியா, இப்படி நீட்டுக்கு இருக்க போது இதான் உங்களுக்கு என்ன உரிய இலையம். சரியா, இப்படி இருக்க போது உரிய இலையம். இப்போ என்ன நடக்கும்னு சொன்னால் இதை கொஞ்சம் நான் மேலே கீறுறேன். சரியா, இப்படி வந்து இருக்க போது இப்போ இதில் உங்களுக்கு என்ன செய்யணும்னா இதுகிட்ட சில துளைகள் வரும். சரியா, இதுகிட்ட இப்படி சில துளைகள் வரும். இந்த துளைகளை நான் அதாவது இந்த சைடில் இருக்கிற களத்தில் மட்டும் இப்படி குட்டி துளைகள் வரப்போகுது. சரியா, எல்லா இடத்துலையும் இல்லை, இப்படி துளைகள் வரப்போகுது, இப்படி குட்டி துளைகள் வரப்போகுது. அதே மாதிரி இதுகிட்டையும் குட்டி துளைகள் வரப்போகுது. அப்படி துளைகள் வந்தோன்னு என்ன செய்யுதுன்னு சொன்னால் இங்கே இருக்கிற இந்த கரு மற்ற மூலகம் எல்லாமே இந்த துளைக்குள்ளால் அப்படியே கீழ் நோக்கி அப்படியே வளைஞ்சு போயிடும். சரியா, அப்படி வளைஞ்சு போனால் அவங்களுக்கு கடைசியில் என்ன மிஞ்சும் என்று சொன்னால் இப்படி தான் மிஞ்ச போகுது. இந்த கருக்கள் அப்படியே இருக்கும், இந்த மூலக்கூறு இப்படியே இருக்கும், இது இப்படியே இருக்கும். மற்றது இந்த இதில் இருக்கிற குளிய உரு வந்து நல்லாவே குறைஞ்சிடும். சரியா, குளிய உரு நல்லாவே குறைஞ்சி உங்களுக்கு என்ன செய்ய போகுது, இப்படி குட்டி அந்த இது அப்படியே வரப்போகுது. பிறகு அதே மாதிரி தான் நீங்களையும் சரியா இப்படி நல்லாவே குளிய உரு உங்களுக்கு குறைஞ்சிடும். வந்துடும், அதே இது வரப்போகுது, இங்கேயும் அதே இது வரப்போகுது. சரியா, இவர் வந்து இப்படியே இருப்பார், இவருக்கு கீழே எந்த விதமான கீழ் நோக்கி எந்த விதமான ஒரு இணைப்புகளும் காணப்படாது. சரியா, அப்போ இதில் கரு அப்படியே இருக்கும், இது இப்படியே இருக்க போகுது. சரிதானே, உங்களுக்கு இதுதான் என்ன என்று சொன்னால் உங்களுக்கு வந்து இதுதான் வந்து தோழமை களம். சரியா, இதுதான் தோழமை களம் அல்லது துணைக்களம். இது வந்து உங்களுக்கு வந்து நெய்யரி குழாய் மூலகம். நெய்யரி குழாய் மூலகம் அதாவது தோழமை களத்தில் இருந்து உருவாக்கப்பட்ட நெய்யரி குழாய் மூலகம். அந்த அப்போ இப்படி இந்த ஓட்டை சொன்னதானே அந்த துளைகள்னு சொல்லி அந்த துளையை நாங்கள் சொல்லுவோம் என்னென்னா நெய்யரி தட்டு என்று சொல்லுவோம். நெய்யரி தட்டு. அப்போ ஆல்ரெடி இருந்து எல்லா பதார்த்தமும் இப்போ வளைஞ்சு போயிட்டு, அப்போ இது என்னது நெய்யரி தட்டு. வளைஞ்சு போனால் இப்போ ஃபுல்லாகவே எம்டி, இதுக்குள்ளே எதுவுமே இல்லை.
சரிதானே. இது வந்து நெய்யரி தட்டு, இது வந்து நெய்யரி குழாய் மூலகம். சரிதானே. இப்போ சைட்டில் வந்து உங்களுக்கு என்ன இங்கால பக்கம் புடைக்கலை விளையக்கலங்கள் இருக்க போகுது, உரிய புடைக்கலை விளையக்கலங்கள். அதில் தேவை என்ன? அது வந்து உணவு சேமிக்கும், உணவு உற்பத்தி செய்யும். அந்த உற்பத்தி செய்கிற உணவை வந்து உங்களுக்கு வந்து இந்த தோழமை களத்துக்கு அனுப்பி, தோழமை களத்தின் மூலமாக இதுக்குள்ளால் வந்து அப்படியே நெய்யரி குழாய் மூலத்தினூடாக உங்களுக்கு உணவு வந்து கடத்தப்படும் தாவரங்களில். சரிதானே. தோழமை களம் வந்து உணவை வந்து கடத்தாது. சரியா. இவங்களுக்கு இடையில் எந்த விதமான ஒரு முதலுறு இணைப்புகளும் இல்லை. சரியா. தோழமை களத்துக்கும் உரிய நெய்யரி குழாய் மூலகத்துக்கும் இடையில் இணைப்புகள் இருக்குது. நெய்யரி குழாய் மூலகங்களுக்கு இடையில் நெய்யரி தட்டு இருக்குது. அதால் தான் உருவாக்கப்பட்ட பதார்த்தங்கள்லாம் வலிஞ்சு போய் எதுவுமே இல்லை. சரியா. குழிய உருவெல்லாம் ஒடுக்கப்பட்ட குழிய உரு, ஒடுக்கப்பட்ட குழிய உரு. சரியா. ஒடுக்கப்பட்ட குழிய உரு. இப்போ நாங்கள் கேள்விக்குள்ள போவோம். அங்கால உரிய நாரும் இருக்கும். இங்கால சைடில் அதை சுற்றி கவர் பண்ணி எங்களுக்கு உரிய நார் இருக்கும். வல்லுருக்கலை விளையத்தால் ஆக்கப்பட்டு இருக்கும். சுற்றி ஃபுல்லாகவே கவர் பண்ணி, ஒரு உருளைன்னு சொன்னால் அந்த உருளையை ஃபுல்லாக சுற்றி கவர் பண்ணி, அதாவது லேபிள் ஒட்டின மாதிரி எங்களுக்கு உரிய நார் இருக்கும். துணை உரியம் என்று சொன்னால் அந்த உரிய நார் வந்து நல்ல வலிமையாக லிக்னின் ஏற்றப்பட்டு காணப்படும். சரிதானே. முதல் உரியத்திலையும் லிக்னின் இருக்கும், ஆனால் பெருசாக அந்தளவுக்கு இருக்காது துணை உரியத்தை பார்க்க. முதலாவது கல்வி துணைக்கலங்கள் அடர்த்தியான குழிய உருவையும் மத்தியில் முனைப்பான கருவையும் கொண்டது. இது வந்து சரி, துணைக்கலங்கள் சரி, அடர்த்தியான குழிய உரு சரி. ஆனால் கரு வந்து மத்தியில் காணப்படாது, சுற்றையெல்லாம் காணப்படும். சரியா. கரு வந்து சுற்றையெல்லாம் காணப்படும், மத்தியில் காணப்படாது. அப்போ முதலாவது வந்து பிள்ளை. ரெண்டாவது பாருங்கள். ரெண்டாவது வந்து துணைக்கலங்கள் நீரை கடத்தாது. அது வந்து சரி. சரிதானே. துணைக்கலங்கள் கடத்தாது, நீர் கணைப்பு உணவு எதையும் கடத்தாது. மூணாவது விஷயம் பாருங்கள். உரிய இலையம் எப்போதும் காலுக்கு வெளியே காணப்படும். இப்போ இதை நாங்கள் துணை வளர்ச்சியிலேருந்து பார்த்தோம்னு சொன்னால் ஆக உள்ளெடுக்கிறது என்ன உங்களுக்கு முதற்கால், அதுக்கு பிறகு என்ன துணைக்கால். சரிதானே. அதுக்கு பிறகு தானே உங்களுக்கு என்ன வரப்போகுது, முதலுரியம் துணையுரியம் எல்லாம் வரப்போகுது. அப்போ இந்த கூற்று வந்து எப்போதும் உரிய இலையம் எப்போதும் காலுக்கு வெளியே காணப்படும் என்றது சரி. நெய்யரி குழாய் கலமும் துணைக்கலமும் ஒரே பெட்ரோல் கலத்திலிருந்து வருவிக்கப்பட்டவை. இது நான் இப்போ விளங்கப்படுத்தினேன், அதுவும் சரி. நெய்யரி குழாய் கலத்துக்கும் துணைக்கலங்களுக்கும் இடையில் முதலுறு இணைப்புகள் காணப்படும். சரிதானே. இதுவும் சரி. சரியா. நெய்யரி குழாய் கலத்துக்கும் துணைக்கலத்துக்கும் இடையில் முதலுறு இணைப்புகள் காணப்படுது. சரிதானே. அதுவும் வந்து சரி. இப்போ அஞ்சாவது கேள்வியை பாருங்கள். தாவர இலையங்கள் தொடர்பாக பின்வரும் கூற்றுக்களுள் சரியானது எது? வல்லுருக்கலை விளையத்தின் களச்சுவர் கூறு நீரை ஊடுபுக விடக்கூடியது. களச்சுவர் கூறு நீரை ஊடுபுகக்கூடியது பிழை. நீரை ஊடுபுக விடாது. சரிதானே. ரெண்டாவது வந்து பூண்டு தாவரங்களில் பொறிமுறை ஆதாரம் வளங்கள் புடைக்கல விளையங்களின் பிரதான தொழிலாகும். அது வந்து ஒட்டுக்கல விளையங்களின் தொழில், அதுவும் பிள்ளை. மூணாவது வந்து உரிய இலையத்தின் உயிருள்ள கலங்களில் கரு காணப்படுவதில்லை. இதில் வந்து உரியத்தில் வந்து உயிருள்ள கலங்கள் யாருன்னு சொன்னால் இந்த தோழமை கலங்கள் உயிருள்ள கலங்கள். அதே மாதிரி நெய்யரி குழாய் மூலகமும் என்ன உயிருள்ள கலங்கள். சரிதானே. அதே மாதிரி உரிய புடைக்கல விளைய கலங்களும் உயிருள்ள கலங்கள். உரிய நார் மட்டும்தானே உங்களுக்கு என்ன உயிருள்ள களம் இல்லை. நெய்யரி தட்டை வந்து நாங்கள் களம்னு சொல்ல மாட்டோம், அது வந்து ஒரு துளை. சரியா. அப்போ இது வந்து உரிய இலையத்தின் உயிருள்ள கலங்களில் கரு காணப்படுவதில்லை பிழை. சரிதானே. இதில் நெய்யரி குழாய் மூலகத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அது வந்து உயிருள்ள களம், ஆனால் அதில் கரு காணப்படுறதில்லை. அப்போ இதை நாங்கள் சரிண்டு எடுத்துக்கொண்டு போகலாம். நாலாவது பாருங்கள். ஒட்டுக்கல விளையங்களில் ஒரு பொழுதும் களத்திரை வெளிகள் காணப்படுவதில்லை. ஒரு பொழுதும் என்று சொன்னால் எனக்கு இந்த இடத்துல கொஞ்சம் யோசிக்க வேண்டிய தேவை இருக்குது. புடைக்கல விளைய களங்களில் வந்து களத்திரை வெளிகள் காணப்படும். ஒட்டுக்கல விளைய களங்களில் களத்திரை வெளிகள் மிக மிக சிறியது. சரிதானே. சில டைமில் நாங்கள் இருக்குன்னு எடுப்போம், சில டைமில் இல்லைன்னு எடுப்போம். மிக மிக சிறியது. ஒரு பொழுதும் என்று சொன்ன கூற்று எங்களுக்கு நாங்கள் பிள்ளை என்று எடுப்போம். ஏனென்றா ஒட்டுக்கல விளைய களங்கள் மூலைகளில் மட்டும்தான் தடிப்படைஞ்சு காணப்படும். வலுறுக்கல விளைய களங்களை நாங்கள் எடுத்தோம்னு சொன்னால் அதில் வந்து ஒரு பொழுதும் களத்திரை வெளிகள் காணப்படுறது இல்லை. அப்போ இது வந்து பிழையான கூற்று. ஒரு பொழுதும் என்றதால் பிழையான கூற்று. அடுத்தது வந்து காலிலையத்தின் ஊடாக நீர் மாத்திரம் கடத்தப்படுகின்றது. இது பிழை. நீர் கணிப்புகள் ரெண்டும் போகும். அப்போ இதுக்கு ஆன்சர் மூணாவது. அடுத்த ஸ்ட்ரக்சர்ஸை பார்ப்போம். இதில் வந்து முதலாவது தாவர கலநிலையம் ரெண்டையும் தருக. இதில் நீங்கள் கால் அங்கே உரியம் என்று எழுதினீங்கன்னா உங்களுக்கு 10 மார்க்ஸ் கிடைக்கும். காலிலையத்தின் பகுதிகளை தருக. இது ஈஸி கேள்வி. எனது கால்கலன் மூலகம், அங்கே வந்து கால்நார், அங்கே புடைக்கல விளையம்,
அங்கே வந்து குலட்போலி. இதை நீங்கள் எழுதியிருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மேக்ஸிமம் 3 தான் எதிர்பார்த்து, அந்த 3ல் வந்து ஒன்றுக்கு 5 மார்க்ஸ் படி உங்களுக்கு வந்து 3 சரின்னா உங்களுக்கு 15 மார்க்ஸ் வரும். அடுத்த கேள்வியை பாருங்கள். அடுத்த கேள்வி வந்து கீழே தரப்பட்டுள்ள உரிய இலையத்தின் கட்டமைப்புகளை பெயரிடுக. அதில் ஏ வந்து உங்களுக்கு வந்து உரிய நாராக இருக்கும். நான் சொன்னேன் ஃபுல்லாகவே கவர் ஆகி வரும், அப்படியே ஃபுல்லாகவே கவர் ஆகி வரும். ஏ வந்து உங்களுக்கு உரிய நாராக இருக்கும். பி வந்து உரிய புடைக்கல விலையமாக இருக்கும். சி வந்து உங்களுக்கு வந்து நெய்யரித்தட்டு. டி வந்து தோழமைக்களம். அதே இது வந்து ஆர் பார்த்தீங்கன்னு சொன்னால் நெய்யரி குழாய் மூலகம். எஃப் வந்து உங்களுக்கு நெய்யரித்துளை இல்லைன்னா குழிகள் துளைகள் எது போட்டிருந்தாலும் சரி. இதில் மொத்தம் 6 கேட்டிருக்கு. 1 2 3 4 5 6. அதில் 1க்கு 4 மார்க்ஸ் படி 6 தர 4 24 மார்க்ஸ் நீங்கள் ஸ்கோர் பண்ணலாம். அடுத்தது உரிய இலையத்தின் உயிருள்ள கட்டமைப்புகளை தருக. அதில் 3 வரும். என்னென்ன? உரிய புடைக்கல விலையம், அடுத்தது வந்து நெய்யரி குழாய் மூலகம், அடுத்தது வந்து தோழமை களம். இதுக்கு படி உங்களுக்கு 9 மார்க்ஸ் வரும். கீழே தாவர வேரின் முதலான கட்டமைப்பு தரப்பட்டுள்ளது. ஏபிசிடி இந்த அவ்வளோத்தையுமே நாங்கள் பேரிடணும். சரிதானே? எஃப் வரைக்கும் நாங்கள் வந்து பேரிடணும். ஏ ஸ்டார்ட் பண்ணிங்கன்னு சொன்னால் ஏ வந்து வேர்மயிர். இது வந்து வேர் தானே. இது வந்து ஏ வந்து வேர்மயிர். பி வந்து மேற்றோல். சி வந்து மேற்பட்டை. சரியா? டி வந்து அகத்தோல். அடுத்தது வந்து இ வந்து பரிவட்ட உரை. அங்கெல்லாம் வந்து எஃப் வந்து நடுவில் கால் இருக்குது. எஃப் வந்து உங்களுக்கு கால். அங்கெல்லாம் ஜே வந்து ஊரியம். அப்போ இதில் வந்து 6 தர 3 18 மார்க்ஸ் நீங்கள் இருக்கீங்க. இங்கே டிஎன்ஏ குறிப்பிடப்பட்டுள்ள பகுதியின் தொழில் யாது? அகத்தோல். அகத்தோலில் தொழில் என்னன்னு சொன்னால் கலனுக்குரிய அப்போது பிளாஸ்டை வந்து எப்படி பிரிக்கும்? மேற்பட்டைக்குரிய அப்போ பிளாஸ்டிலிருந்து எங்களுக்கு வந்து பிரிக்கும். சரிதானே? இது வந்து உண்மைக்குமே தொழிலாளி கேட்டால் ஒரு தொழில். என்னென்னு சொன்னால் இப்போ இது வந்து ஒரு முதல் வளர்ச்சி அடைஞ்ச வேர் வந்து சின்ன அப்படின்னா அதில் மீனிங் என்ன? தாவரம் வந்து இளம் தாவரம். சரியா? இப்போ வந்து அந்த கலனுக்குரிய அப்போபிளாஸ்ட்டை வந்து மேற்பட்டைக்குரிய அப்போபிளாஸ்ட்டை நாங்கள் அந்த அகத்தோல் வந்து பிரிக்கலைன்னு சொன்னால் கலன் நிலையத்திலிருந்து எல்லா விதமான கூறுகளும் என்ன செய்யும்? மேற்பட்டைக்கு போகும். சரியா? அப்போ அந்த மேற்பட்டை வந்து இளம் தாவரம். அப்போ நஞ்சுக்கள் வரலாம், மற்ற தாவரத்துக்கு தீங்கு விளைவிக்கின்ற அயன்கள் வரலாம். அது எல்லாமே என்ன செய்யலாம்? அப்போபிளாஸ்ட் அனுமதிக்கப்பட்டுச்சுன்னு சொன்னால் மேற்பட்டைக்கு போய் மேற்பட்டை கலங்கள் வந்து இறக்கலாம். இப்போ இந்த தாவர வேர் வந்து துணை வளர்ச்சி அடைஞ்சுன்னு சொன்னால் எந்த விதமான பிரச்சனையும் இல்லை. ஏன்னா நல்ல மெச்சுவராருன்னு அர்த்தம். ஆனால் முதல் வளர்ச்சி தாவரத்துக்கு வந்து அப்படி எல்லாமே போக இயலாது. அப்போ தெரிவு செய்யப்பட்ட விதத்தில் தான் என்ன செய்யும்? பதார்த்தங்கள், நீர்க்கணிப்புகள் எல்லாமே போகணும். சரியா? அப்போ அது இதுக்கு வரப்போகுது. இதுக்கு 3 மார்க்ஸ். அங்கெல்லாம் வந்து டிஏ பாருங்கள். தாவர முதல் வளர்ச்சி என்றால் என்ன? இதில் வந்து தெரியணும். உங்களுக்கு எழுத வேண்டிய பாயிண்ட், முதலாவது வந்து நீட்சி, ரெண்டாவது வந்து பிரியலேத்திர தொழிற்பாடு. அதாவது வந்து தாவரத்தின் பிரியலேயங்களின் தொழிற்பாடின் காரணமாக தாவரம் வந்து நீட்சி அடைதல் முதல் வளர்ச்சி என அழைக்கப்படும். இது மீனிங்காக என்ன வந்தாலும் உங்களுக்கு 6 மார்க்ஸ் இருக்கலும். அடுத்தது வந்து இருவித்திலை தாவரத்தண்டின் முதல் கட்டமைப்பில் அவதானிக்கக்கூடிய கட்டமைப்புகளை
வெளியிலிருந்து உள்நோக்கிய ஒழுங்கில் தருக. முதலாவது வந்து நீங்கள் மேற்றோல், சரியா? ரெண்டாவது வந்து மேற்பட்டை, மூணாவது வந்து வல்லொரு கலையம் போட்டாலும் ஓகே, காலை போட்டாலும் ஓகே. காலையில் உரியம் கால் அங்கால உரியத்துக்கும் காலுக்கு நடுவில் நீங்கள் கலன்மாரிலேயத்தை போட்டாலும் ஓகே. கலன்மாரிலேயம் அங்கெல்லாம் மைய விலையம், சரிதானே? இப்படி தான் வரப்போகுது. இதில் வந்து ஏதாச்சும் 5 நீங்கள் ஓர்டரில் எழுதியிருந்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு வந்து 15 மார்க்ஸ் கிடைக்கும். அவ்வளோதான் இந்த பேப்பர் விளக்கம். கட்டாயம் வந்து பேப்பர்ஸ் நீங்கள் செய்யணும், சரியா? இப்போ மேக்ஸிமம் நீங்கள் மொத்தமாகவே 6 டேர்ம், அந்த 6 டேர்ம் பேப்பர்ஸை செஞ்சுட்டு நீங்கள் எக்ஸாம்ஸுக்கு வரையலுமான்னு கேட்டால் கஷ்டம். அந்த எக்ஸாம் வச்சு நீங்கள் ஃபைனல் எழுதலாது. உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோ தெரியலையோ, எக்ஸாம்ஸுக்கு வாங்க. எக்ஸாம் செய்கிறதுக்குரிய நோக்கம் வந்து நீங்கள் வந்து எக்ஸாமில் கூட மார்க்ஸ் எடுக்கணுமென்ற மீனிங் இல்லை. அந்த டேர்ம் எக்ஸாம்ஸ் இல்லை, அந்த இடையில நடக்கிற எக்ஸாம்ஸ் இருக்குது தானே, இப்போ சும்மா நார்மலான எக்ஸாம்ஸ், அந்த எக்ஸாம்ஸில் நோக்கம் வந்து உங்களுக்கு நல்ல கூட மார்க்ஸ் எடுக்கணும்னு அர்த்தம் இல்லை. உங்களுக்கு தெரிஞ்சிருக்கிற தியரி வந்து கேள்வியை செஞ்சு அந்த கேள்வியிலேருந்து வர ஐடியா மூலம் உங்களுக்கு தியரி வந்து தெரிஞ்சிருக்கணும். அதுதான் மெயினான விஷயம். அப்போ அதுக்காகத்தான் எக்ஸாம்ஸ் நீங்கள் எவ்வளோத்துக்கு செய்யலுமோ உங்களுக்கு அவ்வளோத்துக்கு வந்து எக்ஸாம்ஸ் வந்து உங்களுக்கு கை கொடுக்கும், சரிதானே? எக்ஸாம் செய்யாமல் நீங்கள் தியரி போனீங்க, ஃபைனல் எக்ஸாமுக்கு போனீங்கன்னு சொன்னால் கஷ்டம். அப்போ அதுக்கு முதல் எவ்வளோ நீங்கள் எக்ஸாம் செய்கிறீங்களோ அவ்வளோத்துக்கு உங்களுக்கு வந்து தியரி வந்து இன்னும் பொலிஷ் ஆகும். அங்கால நீங்கள் கேள்வி செய்ய உங்களுக்கு வந்து பாடத்தில் இருக்கிற பாடம் வந்து ஈஸியாக விளங்கும். அடுத்தது வந்து பாடத்தை ஞாபகம் வச்சுருக்கிற தன்மையெல்லாம் கூடும், சரியா? அப்போ கேள்வி கட்டாயம் செய்யணும். ஏன்னா நீங்கள் ஃபைனல் எக்ஸாம் கேள்வி தானே செய்ய போகிறீங்க. யாருமே உங்களுக்கு கூப்பிட்டு இது தெரியுமான்னு கேட்க போகிறலே. அப்போ நீங்கள் எக்ஸாம்ஸுக்கு தான் ரெடி ஆகணும், சரியா? கல்வி வந்து பின்வருவனவற்றுள் எது அல்லது எவை உயிருள்ள கலங்களை கொண்டுள்ளது? முதலாவது வந்து துணை உரியத்தை எடுத்திங்கன்னா துணையுரியம் இல்லைன்னா முதலுரியம் ரெண்டுலேயுமே எங்களுக்கு வந்து உரிய புடைக்கல விலையங்கள் இருக்கும். உரிய புடைக்கல விலையங்கள் உயிர் உள்ளது. அடுத்தது வந்து நெய்யரி குழாய் மூலகம், அடுத்தது வந்து தோழமை கலங்கள் இல்லைன்னா துணைக்கலங்கள். இதுகள் வந்து என்னது எங்களுக்கு உயிர் உள்ளது. அப்போ ஏ வந்து சரி. ரெண்டாவது புடைக்கல விலையம், அது டிரெக்டான கூற்று, அது வந்து உயிர் உள்ளது. மூணாவது வந்து உரிய நார் வந்து என்னென்னா எங்களுக்கு வல்லொரு கல இலையம் என்று தான் நாங்கள் அதை கருதுவோம். அப்போ வல்லொரு கல இலையம் வந்து உயிரற்றது, ஸோ அது வந்து வராது. நாலாவது துணைக்காலில் வரும். துணைக்கால் என்ன இருக்கும் என்று சொன்னால் எங்களுக்கு புடைக்கல விலையங்கள் இருக்கும். ஸோ எங்களுக்கு வந்து துணைக்காலும் சரி. ஸோ இதுக்குரிய ஆன்சர் வந்து ஏபிடி முதலாவது. அடுத்த கேள்வி போவோம். தாவரங்களின் துணை வளர்ச்சி பற்றி தவறானது பின்வருவனவற்றுள் எது? தண்டொன்றின் உயிருள்ள கலங்கள் யாவும் துணை வளர்ச்சியின் பின் மரவுரியில் இருக்கும். இதுக்கு வந்து நீங்கள் தாவரத்தின் துணை வளர்ச்சியை பற்றின போதிய அளவு ஐடியாவை எடுத்துக்கொள்ளணும். இப்போ தாவரத்தின் துணை வளர்ச்சின்னு சொன்னேன்னா இப்போ தாவரத்துக்கு வந்து முதல் வளர்ச்சி நடக்கும். முதல் வளர்ச்சின்னு என்னென்னா தாவரம் வந்து நீளத்தில் இல்லைன்னா மண்ணுக்குள்ளே போகிற வேரோட சைஸ் வந்து நல்லாவே கூட போகுது. அப்போ தாவரம் வந்து மேல் நோக்கி மட்டும் வளர்ந்துட்டு போணுச்சுன்னு சொன்னால் தாவரத்திட ஒரு கட்டத்துக்கு மேலே அந்த மேல் நோக்கி வளர்ந்துட்டு போகிற அதோட வெயிட் வந்து கூடும். ஸோ அந்த வெயிட்டை வந்து தாங்கிறதுக்காக எங்களுக்கு என்ன செய்யணும்னு சொன்னால் பருமன் வந்து அதிகரிக்கணும், சரிதானே? உயர்ந்துட்டு போகுது, அது மட்டும் போதாது, அதில் வெயிட்டை வந்து தாங்கணும். அதனால் உங்களுக்கு என்ன செய்யணும், தாவரம் வந்து பருமன்லேயும் கூடணும். அதனால் உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகிற இதான்னு சொன்னால் துணை வளர்ச்சின்னு சொன்னேன்னா பருமன் அதிகரித்தல், சரியா? பக்கவாட்டான வளர்ச்சி என்று நாங்கள் டிரெக்டாக சொல்லலாம். இப்போ இந்த நாங்கள் இருவித்திலை தண்டு எடுத்தோம் என்று சொன்னால் இருவித்திலை தண்டை நாங்கள் எடுத்தோம்னு சொன்னால்
அதில் எங்களுக்கு 2 வகையாக நடக்கும் துணை வளர்ச்சி. முதலாவது வந்து கலனில் நடக்கும், கலனுக்குரிய துணை வளர்ச்சி. அடுத்தது வந்து மேற்பட்டைக்குரிய துணை வளர்ச்சி. இப்போ நாங்கள் கலன் எடுத்தோம்னு சொன்னால், அதாவது கால் கலன் உரிய மத எடுத்தோம்னு சொன்னால் அது இப்படி தான் ஷேப்பில் இருக்க போகுது. உங்களுக்கு தெரியும், இப்படி ஷேப்பில் இருக்கும். சரியா? நான் அப்படி சும்மா கீறுறேன். இதில் வந்து உங்களுக்கு நடுவில் வந்து என்ன இருக்க போகுது, உங்களுக்கு கலன் மாறிலேயும் இருக்கும். சரியா? நடுவில் கலன் மாறிலேயும் இருக்கும். அப்போ இந்த கலன் மாறிலேயும் இருக்க போது இப்போ இங்காலையில் உங்களுக்கு தெரியும் என்ன, இப்போ கலநிலையம் இல்லாமல் இங்கால் இருக்கிற எல்லாத்துலேயும் உங்களுக்கு என்ன இருக்க போது, புடைக்கல விலையங்கள் இருக்க போகுது. இது ஃபுல்லாகவே மைய விலையம், இதுக்குள்ளேயும் புடைக்கல விலையம், இதுக்குள்ளேயும் புடைக்கல விலையம். இப்போ துணை வளர்ச்சி முதல் வளர்ச்சி ஸ்டாப் ஆகினோடனே துணை வளர்ச்சி ஸ்டார்ட் ஆகக்குள்ள இந்த கலன் மாறிலேயம் இருக்குது தானே, இந்த கலன் மாறிலேயமும் இதில் இருக்கிற புடைக்கல விலையமும் எப்படி பிரி இலையமாக மாறும், பிரி இலையமாக மாறும். சரியா? கலன் மாறிலேயமும் இங்கே இருக்கிற இந்த புடைக்கல விலையங்களும் சரியா பிரி இலையமாக மாறினா உங்களுக்கு என்ன வருமெண்டா, ஒரு ஒரு கிட்டத்தட்ட ஒரு வளையம் மாதிரி வரும். சரியா? உங்களுக்கு ஒரு வளையம் மாதிரி வரப்போகுது. இவ்வளோ சரியா? வளையம் மாதிரி வரப்போகுது. இந்த வளையத்தை நாங்கள் என்ன சொல்லுவோம்டா, கலன் மாறிலேய வளையம் என்று, கலன் மாறிலேய வளையம் என்று சொல்லுவோம். இது வந்து பிரியிலேய கலங்களால் ஆக்கப்பட்டது. இப்போ இந்த கலன் மாறிலேய வளையம் இருக்குது தானே, இது வந்து உள்நோக்கி இங்காலையும் கலங்களை கொடுக்கும், அதே மாதிரி வெளியாலையும் கலங்களை கொடுக்கும். சரியா? இதில் உங்களுக்கு தெரிய வேண்டிய விஷயம் என்னென்னு சொன்னால், இது உள்நோக்கி கொடுக்குற கலங்கள் வந்து மிக அதிக அளவில் இருக்கும். சரியா? உள்நோக்கி கொடுக்குற அதாவது பிரிவடைகிற கலங்கள் வந்து மிக அதிக அளவாக இருக்கும் எங்களுக்கு வெளிநோக்கியே பார்க்க. இது முதலாவது தெரிய வேண்டிய பேசிக்கான விஷயம். இப்போ இதுகிட்ட பார்த்தீங்கன்னு சொன்னால், இப்போ இது வந்து நாங்கள் ஒரு கலன் ஒரு கால், இது வந்து நான் காலன் எடுக்கிறேன், இது வந்து உரியம். அப்போ உங்களுக்கு வந்து இதுகிட்ட என்ன செய்ய போதோ, இதுகிட்ட உங்களுக்கு இது ஃபுல்லாகவே பிரியிலையம். சரியா? இது வந்து கலன் மாறிலையம், இது மற்ற புடைக்கல விலையம், அதுவும் இப்போ பிரியிலையமாக மாறிட்டு. இப்போ இது வந்து இப்படி உள்நோக்கி கலங்களை கொடுக்கும், இப்படி வெளிநோக்கியும் கலங்களை கொடுக்கும். சரியா? இப்படி உள்நோக்கி கலங்களை கொடுத்து இருந்துச்சுன்னு சொன்னால், இந்த கால் இருக்குது தானே, இந்த கால் வந்து உள்நோக்கி போகும். சரியா? இந்த கால் வந்து உள்நோக்கி போகும், முதற்கால். இது வந்து நாங்கள் சொல்லுவோம் முதற்கால் என்று சொல்லுவோம். முதற்கால் வந்து நல்லா உள்நோக்கி போகும். அதே மாதிரி முதல் உரியம் வந்து நல்லா வெளிநோக்கி போகுது. சரியா? அப்போ உங்களுக்கு எப்படி ஸ்ட்ரக்சர் வரப்போகுதுன்னு சொன்னால் இப்படி வரும். இது வந்து நாங்கள் கலன் மாறிலேய வளையம் எடுக்கிறோம். இதில் உங்களுக்கு ஸோ இப்படி வந்து கலன் மாறிலேயே வளையம் இருக்க போது, இப்போ இதில் வந்து என்ன, எங்களுக்கு வந்து இப்படி புதுசான கலங்கள் வந்து முன்னுக்கும் பின்னுக்கும் எங்களுக்கு உருவாக்கப்படும். அப்படி உருவாக்கப்பட்டுச்சுன்னு சொன்னால் நான் எடுக்கிறேன், இதுகிட்ட ஆரம்ப கால் இருந்துச்சு, இதுகிட்ட முதலாவது முதற்கால் இருந்துச்சு, இதுகிட்ட முதலாவது முதல் உரியம் இருந்துச்சு. இப்போ இங்கால பக்கம் கலங்கள் உருவாக்கப்படுகிற என்ன செய்யும், இந்த கால் வந்து இப்படி போகும், இப்படி போய் இப்படி வரப்போகுது. சரியா? அதே மாதிரி இதுகிட்ட ஒரு கால் இருந்துச்சுன்னு சொன்னால் அது இப்படி வரப்போகுது, மற்றது இப்படி வரப்போகுது, இப்படி வரப்போகுது. இப்படி என்ன செய்யும்னு சொன்னால் எங்களுக்கு வந்து முதற்கால் வரப்போகுது. சரியா? இதுகள் எல்லாமே எங்களுக்கு முதற்கால். அதே மாதிரி எங்களுக்கு என்ன செய்ய போதோ, அப்போ எங்களுக்கு இது வந்து முதற்கால். அப்போ இது இந்த இடத்த நான் சொல்லுவேன் என்ன, துணைக்கால்னு சொல்லுவேன். ஏனெண்டா இந்த முதற்காலுக்கும் இந்த முதற்காலுக்கிட்ட இருக்கிற கலன் மாறிலியத்தால் எங்களுக்கு துணைக்கால் உருவாக்கப்படும். அதே சமயம் அப்படி துணைக்கால் உருவாக்கப்படக்குள்ள ஆல்ரெடி இருந்த முதற்கால் வந்து முன்னோக்கி தள்ளப்படும். அதே மாதிரி இதுகிட்டையும் எங்களுக்கு துணைக்கால், இதுகிட்டையும் எனக்கு
துணைக்கால், இதுகிட்டையும் எனக்கு துணைக்கால், இதுகிட்டையும் எனக்கு துணைக்கால், இப்படி எங்களுக்கு வரப்போகுது. சரியா? அதே மாதிரி ஆல்ரெடி எனக்கு இதுக்கிட்ட என்ன இருந்திருக்கு, எனக்கு வந்து முதல் உரியம் இருந்திருக்கும். அந்த முதல் உரியம் எல்லாம் இங்கால பக்கம் போகுது. இந்த ஒரு முதல் உரியம், இந்த ஒரு முதல் உரியம், இந்த ஒரு முதல் உரியம், இப்படி எனக்கு என்ன செய்ய போகுதுன்னு சொன்னால் எல்லா முதல் உரியமும் இங்கால பக்கம் போகுது. இவ்வளோ சரியா? எல்லா முதல் உரியம் போகுது எனக்கு. அப்போ நான் இதை இப்படி கேட்குறேன். சரியா? அப்போ இதெல்லாமே எனக்கு முதல் உரியம். அப்போ இதுகிட்ட என்ன இருக்கும், எனக்கு இதுகிட்ட எனக்கு வந்து துணை உரியம். சரியா? இந்த சிவப்பு கலரில் இருக்கிறதெல்லாம் துணை உரியம். அதே மாதிரி நான் வந்து ப்ளூ கலரில் கீழெல்லாம் எனக்கு துணை காலாக இருக்க போகுது. சரியா? அழகாக பாருங்கள். இவ்வளோ ஓகே தானே? அப்போ இது நான் வந்து என்ன போடுவேன், ரெட் கலரில் இருக்கிறது நான் துணைக்கால்னு போடுறேன். துணைக்கால்னு போடுறேன். துணை உரியம் என்று போடுறேன். துணை உரியம் என்று போடுறேன். இது வந்து நான் என்ன போடுவேன், இது வந்து முதல் உரியம் என்று போடுவேன். இவ்வளோ ஓகேயா? இப்போ அடுத்தது பாருங்கள். அடுத்தது இந்த இதுகள்லாம் வந்து அந்த ப்ளூ கலரில் எல்லாம் கீறினது எனக்கு முதற்காலாக இருக்க போகுது. அங்கால ப்ளூ கலரில் கீறினது எனக்கு வந்து துணைக்காலாக இருக்க போகுது. அடுத்தது வந்து ஆல்ரெடி இருந்த முதற்கால் வந்து எனக்கு உள்நோக்கி தள்ளப்பட்டுச்சு. சரியா? இதுதான் என்ன உங்களுக்கு வந்து ஒரு துணை வளர்ச்சி, ஒரு 27 தண்டில் நடக்கிற துணை வளர்ச்சியில் இப்படி தான் இருக்கும். அதோட மேலதிகமாக இப்போ இந்த கலன்மாரிலைய வளையம் வந்து இந்த காலும் உரியமும் இருக்கிற பிரதேசத்தில் மட்டும்தான் களங்களை உருவாக்கும்னு சொன்னால் இல்லை. சரியா? ஃபுல்லாகவே எங்களுக்கு என்ன செய்ய போகுது, களங்களை உருவாக்க போகுது. அப்போ இதெல்லாத்தையும் நாங்கள் என்ன சொல்லுவோம்னு சொன்னால் நாங்கள் கலன் கதிர்கள்னு சொல்லுவோம். சரியா? இந்த பிளாக் கலரில் காட்டி இருக்கிறது எல்லாமே எங்களுக்கு கலன் கதிர்கள்னு சொல்லுவோம். சரியா? இது வந்து என்னது, எங்களுக்கு வந்து துணை வளர்ச்சியில் கலன்மாரிலைய வளையம், அதாவது வந்து துணை வளர்ச்சியில் கலனுக்குரிய துணை வளர்ச்சி தான் இப்போ நான் இவ்வளோ சொன்ன விஷயங்கள். இவ்வளோ ஓகேயா? அதாவது கலனுக்குரிய துணை வளர்ச்சியை மட்டும்தான் நான் இப்போ சொல்லியிருக்கேன். இப்போ அடுத்தது வந்து நாங்கள் மேற்பட்டைக்குரிய துணை வளர்ச்சியை பார்ப்போம். இப்போ நான் ஒரு மேற்பட்டை எடுத்தோம்னு சொன்னால் நாங்கள் இந்த இதுகளை விடுவோம். இதுகளை விட்டுட்டு ஒரு மேற்பட்டையை நான் அப்படி எடுத்தேன்னு சொன்னேன். அந்த மேற்பட்டை வந்து என்னத்தால் ஆக்கப்பட்டிருக்கும், ஆரம்பத்தில் ஒரு புடைக்கல விலைய கலங்களால் ஆக்கப்பட்டிருக்கும். சரியா? ஆக்கப்பட்டிருக்கும். இப்போ முதலாவது என்ன நடக்கும்னு சொன்னால், இந்த புடைக்கல விலைய களங்களில் ஒரு லைன், ஒரு படை வந்து எங்களுக்கு வந்து பிரியிலையங்களாக மாறும். சரியா? புடைக்கல விலையங்களில் இருக்கிற ஒரு லைன் வந்து பிரியிலையங்களாக மாறும். நாங்கள் முதலாவது டிஸ்கஷன் வீடியோவில் வந்து புடைக்கல விலையங்களோட ஒரு நன்மை ஒன்று இருக்குது. அதாவது எந்த நேரத்திலையுமே புடைக்கல விலையங்கள் வந்து பிரியிலையமாக மாறலாம். அதே மாதிரி திரும்பி புடைக்கல விலையமாக மாறலாம், திரும்பி பிரியிலையமாக மாறலாம், திரும்பி புடைக்கல விலையமாக மாறலாம். அதை பற்றி நாங்கள் சொல்லியிருந்தோம். சரியா? அதே மாதிரி தான் எங்களுக்கு மேற்பட்டையில் இருக்கிற புடைக்கல விலையங்களில் ஒரு படைக்கலங்கள் வந்து திடீரென்று எங்களுக்கு வந்து பிரியிலையமாக மாறும். அப்படி பிரியிலையமாக மாறின கலங்களை நாங்கள் என்ன சொல்லுவோம்டா, தக்கை மாறிலையம் என்ற பெயர் கொண்டு அழைப்போம். தக்கை மாறிலையம். இப்போ இதுகள் எல்லாம் என்ன, இந்த ப்ளூ கலரில் இதெல்லாம் புடைக்கல விலையங்கள். சரியா? அதாவது புடைக்கல விலையங்கள் காணப்பட போகுது. அதே மாதிரி நான் ஃபுல்லாக இங்கே வரும், நான் ஃபுல்லாக கீரை இல்லை. அடுத்தது வந்து என்னது, கீழையும் உங்களுக்கு என்ன இருக்க போகுது, கீழையும் புடைக்கல விலையங்கள் இருக்க போகுது. இது வந்து ஃபுல் மேற்பட்டை தானே. அடுத்தது வந்து உள்ளுக்குள்ளே 4 எழுதுறேன். இதுக்கிட்ட கலன்கள் இருக்குது. சரியா? கலன்கள் இருக்குது, 4 கலன்கள் இருக்குது, 4, 5, 6. இது வந்து என்ன, உங்களுக்கு வந்து கலனாக இருக்கும், அதாவது கால் உரியம், அங்கெல்லாம் கலன் மரலியம் அதுகெல்லாம் இருக்க போகுது. சரியா? உள்ளுக்குள்ளே இப்போ நாங்கள் ஃபோக்கஸ் பண்ண போகிறது இந்த கலனுக்கு வெளியில் இருக்கிற இந்த பகுதியை வச்சு மட்டும்தான் நாங்கள் இங்கே ஃபோக்கஸ் பண்ண போகிறோம். இவ்வளோ சரியா? இப்போ என்ன செய்யும்னு சொன்னால், இந்த தக்கை மாறிலையம் சில, அதாவது வந்து இந்த இந்த இதை நான் இப்படி எழுதுகிறேன். இப்போ இதை நான் கொஞ்சம் இங்கால கீழக்குள்ளே இப்படி வந்து வச்சுக்கொள்வோமே, 1, 2, 3 பாலைன்னு வச்சுக்கொள்வோம்.
3 படை. இதெல்லாம் எல்லாமே புடைக்கல விலையங்கள். அதில் வந்து இந்த ரெட் கலரில் இருக்கிறது என்னென்னா உங்களுக்கு தக்கை மாறிலயம், அதுவும் புடைக்கல விலையம் தான். அது வந்து இப்போ பெரிய இலையமாக மாறிட்டு தக்கை மாறிலயம். அதுக்கு கீழே இருக்கிறது என்ன, அதுவும் உங்களுக்கு புடைக்கல விலையம். கீழுக்கு இருக்கிறதும் உங்களுக்கு புடைக்கல விலையம். எவ்வளோ சரியா? இப்போ பாருங்கள், இப்போ என்ன நடக்கும்னு சொன்னால் இதில் இருக்கிற சில களங்களில் மட்டும் என்னென்னா சுபரின் பதிவு நடக்கும். சரியா? முதலாவது லைனில் இருக்கிற சில களங்களில் மட்டும் சுற்றி சுபரின் பதிவு நடக்கும். சரியா? இந்த நான் இப்படி எடுக்கிறேன், சில களங்களில் மட்டும் சுபரின் பதிவு நடக்கும். சரியா? இப்போ சுபரின் என்று சொன்ன என்ன, அது வந்து களத்தி, அதாவது இந்த புடைக்கல விலைய களங்களுக்கு இடையில் ஆரம்பத்தில் களத்திடைவெளிகள் காணப்படும். இந்த சுபரின் வந்து என்ன செய்யும்னா இந்த களங்களை சுற்றி பழிகிறதால களத்திடைவெளிகள் எல்லாம் இருக்காது. அப்போ களத்திடைவெளிகள் இல்லாமல் போணுச்சுன்னு சொன்னால் என்ன செய்யும், இந்த அதாவது இப்போ உள்ளுக்குள்ளே என்ன இருக்குது, கால் உரியமலம் எங்கே இருக்குது, ஆக மையத்தில் காணப்படுது. இதுக்கு கீழே தான் உங்களுக்கு கால் உரியம் காணப்படுது. இந்த காலில் இருந்தால் உங்களுக்கு என்ன வரணும், இந்த தாவரத்துக்குரிய சாப்பாட்டு தண்ணி எல்லாமே நீர் கனியுப்புக்கள் எல்லாமே எப்படி வரணும், இந்த காலில் இருந்து இப்படி மேல் நோக்கி பரவி தான் வரணும். சரியா? அப்போ உங்களுக்கு நார்மலாகவே எப்படி வரப்போகுது, அப்போபிளாஸ்டால் வரப்போகுது. சரியா? அப்போபிளாஸ்ட்னு சொன்னால் களத்திடைவெளிகளுக்கு ஊடாக நீர் கனியுப்புக்கள் போகிற மெத்தட். சரிதானே? அப்படி பார்த்தீங்கன்னு சொன்னால் அப்படியே இங்கால வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த இதுக்கிட்ட வந்து ஸ்டாப் ஆயிரும். ஏனென்றால் சுபரின் படிவு என்ன செய்யாது, இங்கால பக்கம் போக விடாது. அப்படி போக விடாமல் போணுச்சுன்னு சொன்னால் என்ன செய்யுமெண்டா இங்கே இருக்கிற களங்கள் என்ன செய்யுமெண்டா இறக்கிறதுக்கு ஸ்டார்ட் ஆகும். சரியா? இங்கே இருக்கிற களங்கள் மெதுவாக இறக்கிறதுக்கு ஸ்டார்ட் ஆகும். அப்படி இந்த இறக்கிற இந்த களங்கள் எல்லாம் என்ன செய்யுமென்று சொன்னால் அப்படியே இப்போ ஆக வழியில் என்ன காணப்பட போதோ, ஆக வழியில் உங்களுக்கு இருக்கிறது மேட்ரோல். ஆக வழியில் உங்களுக்கு மேட்ரோல் காணப்பட போகுது. இப்போ இந்த களம் வந்து இறந்து என்ன செய்யுமெண்டா அப்படியே கீழ் நோக்கி உதிரும். ஏண்டா நீர்க்கணிவுப்புகள் இல்லாமல் இந்த களம் வந்து இறந்துடும். இந்த புடைக்கல விளைய களங்கள் இழந்து கீழ் நோக்கி அப்படியே உதிர வெளிக்கிடும். கீழ் நோக்கி அப்படியே ஃபோல் ஆகும், விழும். அப்படி விளக்குள்ள என்ன செய்யும் என்று சொன்னால் இந்த மேட்ரோலையும் சேர்த்து இழுத்துட்டு கீழே விழுந்துடும். சரியா? அப்போ மேட்ரோலும் இணைஞ்சவாறு இந்த களத்தோட சேர்ந்து என்ன செய்யும்னா கீழே வந்து விழுந்துடும். கீழே விழுந்தால் உங்களுக்கு யார் மிஞ்சி இருக்க போகிறார், மிஞ்சி இருக்க போகிறது இந்த பெரிய களமும். சரியா? இந்த சுபரினேற்றப்பட்ட, ஏண்டா அது சாகாது, அது வந்து கீழே விழாது. சரிதானே? அது வந்து கீழே விழாது, அது வந்து கீழே விழாது. அங்கால உங்களுக்கு வந்து சில புடைக்கல விளையங்கள். சரியா? இங்கால இருக்கிற சில புடைக்கல விளையங்கள், அதாவது சுபரின் படிவு இல்லாத சைட்டில் இருக்கிற புடைக்கல விளைய களங்கள் இருக்கும். சரிதானே? அப்போ இப்போ இந்த களங்களும் இருக்காது, இந்த களங்களும் இருக்காது, மேலே இருக்கிற மேற்றோடும் இருக்காது. இப்படித்தான் உங்களுக்கு என்ன செய்யப்பட போகுதுன்னு சொன்னால் உங்களுக்கு வந்து துணை வளர்ச்சி நடந்த பிறகு உங்களுக்கு இப்படித்தான் காணப்பட போகுது. சரியா? அடுத்தது என்ன செய்யும்னு சொன்னால் இந்த தக்கை மாறிலயம் இருக்குது தானே, இந்த தக்கை மாறிலயம் வந்து உள்நோக்கி புடைக்கல விளையக்களங்களை உற்பத்தி செய்யும். சரியா? உள்நோக்கி புடைக்கல விளையக்களங்களை உற்பத்தி செய்யும். அப்போ ஆல்ரெடி உங்களுக்கு புடைக்கல விளையக்களங்கள் இருக்குது, அதை விட மேலதிகமாக உள்நோக்கி உங்களுக்கு என்ன செய்யப்பட போகுதுன்னு சொன்னால் புடைக்கல விளையக்களங்கள் உற்பத்தி செய்யப்பட போகுது. சரியா? அப்போ இந்த காலத்தை நான் எடுக்கிறேன்னா இப்போ இந்த தக்கை மாறிலயத்தால் உங்களுக்கு உள்நோக்கி புடைக்கல விளையக்களங்கள் உற்பத்தி செய்யப்பட்டுச்சுன்னு சொன்னால் ஆல்ரெடி இருந்த புடைக்கல விளையக்களங்கள் எல்லாம் என்ன மையம் நோக்கி தள்ளப்படும். சரியா? அப்போ ஆல்ரெடி இருந்த புடைக்கல விளையக்களங்கள் வந்து மையம் நோக்கி தள்ளப்படும். அப்போ இதை நான் சொல்லுவேன் என்னது, முதல் மேற்பட்டை. ஏன் முதல் மேற்பட்டை? ஆல்ரெடி இருந்த களம். இப்போ புதுசாக வந்திருக்கிற களம் இது என்னது, துணை மேற்பட்டை. சரியா? துணை மேற்பட்டை இருக்க போகுது. அடுத்த விஷயம்